ஹை டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான மேட்ச்சு, மூணாவது போல் டிசைடர் மேட்ச். யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் கார்டு வெர்சஸ் ஸ்டார் கிளப். இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ரவுண்டு வந்து உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஏன்னா பிளாக் கார்டு வந்து இந்த சரௌண்டிங்கில் வந்து நல்ல தரமான டீமு. சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஒரு கேரளா டீமையும் அப்புறம் திருப்பூர் மேக்ஸ் மிஸ் டீமையுமே வின் பண்ணியிருக்காங்க 2 டோர்னமெண்ட்டில். அது இல்லாமல் ஒரு 40,000 ரூபா ப்ரைஸு ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க. அதனால் இந்த மேட்ச் நல்லா வெறித்தனமாக இருக்கும். டாஸை வின் பண்ண ஸ்டார் கிளப் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. 4 ஓவர் மேட்ச் இது, 3 பவுலரை யூஸ் பண்ணணும். முதல் ஓவர் போகிறதுக்கு பிரசன்னா, ஸ்ட்ரைக்கிங் எண்டில் நாகராஜ், நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் முதல் பந்து. குட் ஷாட்டுங்க. ஃபஸ்ட்டு பாலே ஒரு சிங்கிள். சாரி, இப்போ ஸ்ட்ரைக்கிங் எண்டில் வந்திருக்கிறது மகாராஜ், நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் நாகேந்திரன். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட். ஆஃப் ஸ்டம்பில் முத்தமிட்டு போயிருக்கு. ஸ்ட்ரைக்கிங் எண்டில் விக்கி. குட் ஷாட்டுங்க, இறங்கி அடிச்சிருக்காருங்க. மிகப்பெரிய ஒரு 6. ஷார்ட் பாலுங்க, நல்ல ஷாட், குட் ஷாட். கரெக்டாக ஆடி இருக்காரு பவுண்டரி பேட்ல இருந்து. ஸ்லோயர் ஒன் வேரியேஷன், இதுதாங்க கரெக்டான பால். 2 பால் அடிபட்டோன்னா சில பவுலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகுன்னு எடுத்துகிட்டு வந்து யோசிக்காமலே பதட்டத்தில் பந்து போட்டுருவாங்க. அடுத்த பால் ஏதோ 2 4 6 ஏதோ ஒன்று போய்டும். ஏன்னா பேட்ஸ்மேன் கரெக்டாக ஆடிட்டு இருக்காரு. கரெக்டாக யோசிச்சு ஸ்லோயர் போட்டு பேட்ஸ்மேனை கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு டாட் பால் போட்டிருக்காரு பிரசன்னா. இந்த மேட்ச்சில் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டிப்ஸ் சொல்லியாச்சு. அது தொடர்ந்து அடுத்த பந்து விக்கெட். பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டாக ஒரு பியூர் பவுலருக்கான ஒரு அடையாளம் அப்படின்னா இதையும் கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு 4 ஒரு 6 போனோன்னே மனசை தளர விடாமல் அடுத்த பாலே ஒரு ஸ்லோயர் போட்டு அதே பேட்ஸ்மேனை விக்கெட் ஆக்கியிருக்காரு பிரசன்னா. நல்ல பவுலிங், விக்கெட். எதுக்கு இதை சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்கி வந்து விளாண்டதை பார்த்துருப்பீங்க. போன மேட்ச் வந்து எம்எம்சிசியோட விக்கி ஒரு ஆளாக பேட்டிங்கும் இறங்கி பேட்டிங்கும் நல்லா ஆடினார். அது இல்லாமல் பந்துமே சூப்பராக போட்டார். ஒரு மெய்டன் ஓவர் போட்டார், ஒரு 6 ரன்னுக்கு ஒரு ஓவர் போட்டார். அந்த மேட்சை திருப்பினதே அவர் தான். அவர் ஒரு நல்ல பிளேயர். அவரை வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணி அவுட் ஆக்கியிருக்கார் பசங்க. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு நவீன் பாபு ரிவேர்ஸில் ஒரு நல்ல ஷாட், 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 பால் முடிஞ்சிருக்கு, 15 ரன்னு, 1 விக்கெட்டு. அடுத்த பால் டாட் பாலாக போட்டிருக்காரு நவீன் பாபு. ஒரு குயிக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன், சரியான சுத்து, டாட் பால். குட் ஷாட், நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். ரிவர்ஸ் ட்ரை, லெக் பை, குயிக் சிங்கிள். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 19. 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. பிரசன்னாவுக்கான 2வது ஓவர், அணிக்கான 3வது ஓவர். 3rd ஓவர் முதல் பந்து. குட் ஷாட், 2க்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபீல்டிங் மிஸ், 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. லவ்லி டெலிவரி, டாட் பால். அகேன் அதே மாதிரிங்க. டாட் பால், குட் ஷாட். கேப்ல போயிருக்கா, இல்ல ஃபீல்ட் இருக்கா இல்லையா? 2 ரன்னு. லெக் பை, குயிக் சிங்கிள். மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 25. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போகிறதுக்கு நியூ பாலர் சந்துரு. செல்லமான ஒரு தட்டு, சிங்கிள். பால் நம்பர் 2. குட் ஷாட். ஸ்கொயர் லெக்கில் ஒரு அருமையான பவுண்டரி.
நெக்ஸ்ட் ஒன் 2 வீடுக்கு அப்புறம் சரியா படலை. ஃபீல்டிங் மிஸ் அங்கே 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல பந்து, ஸ்விங்கர், டாட் பால். சரியா படலை. ஷார்ட்ல இருந்து பவுலர் கையில விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஒன், விக்கெட். ஸோ இங்கே 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 34, 5 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 35 டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பிரசன்னா ஸ்ட்ரைக்கிங் எண்ட்லேயும் அழகர் நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ட்லேயும். முதல் ஓவர் போகிறதுக்கு அந்த டீமோட ஆட்ட நாயகன் விக்கி. ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால், டாட் பால், குட் ஷாட். கரெக்டாக ஃபீல்டு நிற்கிறாரு அங்கே. கேட்சை மிஸ் பண்ணி சிங்கிள். ஸ்ட்ரைக்கிங் எண்ட்ல அழகர். ரேட் பாலுங்க, சரியான யார்கர். குட் ஷாட், லீடிங் வச்சு அவர் கையிலேயே. நல்ல டேக்கன், விக்கெட். போன பால் ஒரு வைடில் 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல பிரசன்னா. சரியா படல, சிங்கிள். ஸ்ட்ரைக்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேனா யுவராஜ். டாட் பால், லெக் பை. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 5, 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு விக்கி. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு நியூ பாலர் மோகன். கரெக்டாக 18 பாலுக்கு இன்னும் 30 ரன் அடிக்கணும். நல்ல ஷாட், 2 ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய அவுட் ஃபீல்டு, மிஸ் பண்ணியிருக்காங்க. 2 ரன். லீடிங் எட்ஜ், சரியான ஹைட்டு. ஐயோ, மிஸ் பண்ணிட்டாருங்க கீப்பர். சிங்கிள். குட் ஷாட். ஓ பாருங்க, வந்து பேக்கப்லாம் ஆளே இல்லை. மொத்தமா 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஷாட் சரியா படல, சிங்கிள். குட் ஷாட். 16 ரன் அடிக்கப்பட்ட பந்து கையில. அகைன் ஃபீல்டிங் மிஸ். அங்க திரும்ப 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. லவ்லி டேக்கன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 15, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 12 பாலுக்கு கரெக்டாக 20 ரன் அடிக்கணும். விக்கியோட 2வது ஓவர், டீமோட 3வது ஓவர். முதல் பந்து ஃபுல் டாஸ் பால், பஞ்ச் பண்ணியிருக்காரு. ரே பவுன்ஸ்ல ஃபீல்டர் கையில, சிங்கிள். நல்ல ஃபீல்டிங். பதினொன்னுக்கு 19. சிங்கிள். பால். குட் ஷாட். கேப்ல போயிருக்கா, கேப்ல போயிருக்கு. காத்து இழுத்துக்கிட்டு போயிருக்காங்க. பவுண்டரி பிரசன்னா மட்டையில இருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ், லீடிங் எட்ஜ், விக்கெட். ரொம்ப ரொம்ப முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காரு விக்கி. அடுத்த நியூ பேட்ஸ்மேன். கிரேட் பாலுங்க, விக்கெட். ஓடு,
வேற லெவலில் டீமை கொண்டு போயிட்டு இருக்காருங்க. ஒரு ஆளாக பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி தரமாக பண்ணிட்டு இருக்காரு விக்கி. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 21. கரெக்டாக 6 பாலுக்கு 14 அடிக்கணும். விக்கி தரமாக போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. மெயின் பேட்ஸ்மேன் எல்லாருமே அவுட் ஆக்கிட்டு 6 ரன்னுக்கு பந்து போட்டு கொடுத்துட்டு போயிருக்காருங்க போன ஓவர். 6 பாலுக்கு 14 அடிக்கணும். அந்த 6 பாலை போடுறதுக்கு நாகேந்திரன், செகண்ட் எண்டில் பிரதீப். 6க்கு 14 முதல் பந்து. பால் லெக் ஸ்டம்பில் எங்கேயோ போய் விழுந்திருக்கு. நோ பால் ப்ளஸ் 6. மொத்த பாலை 7 ரன் அடிச்சிருக்காருங்க. முழுசா இன்னும் 6 பால் இருக்கு. இவங்களோட 2 மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பிரதீப் வந்து 2 மேட்சுமே வந்து சீக்கிரமாகவே அவுட் ஆகி போயிட்டாரு. பெரிய சைன் பண்ணலை. இப்போ வந்து முக்கியமான பேட்ஸ்மேன் எல்லாரும் அவுட் ஆகிட்டாங்க. குட் ஷாட். 2 ரன் கண்டிப்பாக ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரீ ஹிட்டில். நல்ல ஃபீல்டிங், தரமான ஒரு த்ரோ, 1 ரன்னு ப்ளஸ் 1 விக்கெட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பேக்கப் பிளேயர் வந்து என்றைக்குமே வந்து டீமில் வந்து சில பேக்கப் பிளேயர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, என் டீமில் வந்து என்னை இறக்கியே விட மாட்டாங்க, பின்னாடியே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. பேக்கப் பிளேயரோட மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பேட்ஸ்மேன் கண்டிப்பாக பின்னாடி வச்சுருப்பாங்க டீமுக்காக. அவருக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான மேட்ச்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் வந்து அந்த மேட்ச் ஆடணும். அந்த மேட்ச் அவங்க ஆடினாங்கன்னா மேட்சை வின் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே இங்கே ஏதோ சலசலப்பாயிடுச்சு. கரெக்டாக 2 மேட்ச் ஆடாமல் இருந்த பிரதீப் இந்த மேட்ச் பார்த்தீங்களா சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒரு சின்ன சலசலப்பாயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஹிட் பாலை வந்து கார்டு சேஞ்ச் பண்ணி போடக்கூடாது. பவுலர் கார்டு சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சலசலப்பாக போயிட்டுருக்கு. கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், ஃப்ரீ ஹிட்டில் வந்து கார்டு சேஞ்ச் பண்ணி போடணுமா இல்லை நம்ம போட்ட இதிலே போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கார்டை மாற்றி போட்டதுனால திரும்பவும் நோ பால், அந்த ஃப்ரீ ஹிட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. கரெக்டாக இன்னும் 5 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். இந்த பால் ஃப்ரீ ஹிட்லாம் கிடையாது. ஷாட்டுங்க, வெல் ஷாட்டுங்க. எப்போ எங்கே தெரியுமா போணுச்சு இந்த பால். சரியான டீம், மிகப்பெரிய ஒரு 6ஓட இந்த மேட்சை வின் பண்ணி ப்ரைஸ் ரவுண்டுக்கு உள்ளே போயிருக்காங்க. ஸ்டார் வாரியர்ஸ் சூப்பர் மேட்ச்சு. மோன் மீடியா சார்பாக 2 டீமுக்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த மேட்ச்சில் மீட் பண்ணலாம் டியர்ஸ். பாய். வாழ்த்துக்கள்.